and welcome to my channel. I am Durga Shekhar. It was my first long term video. ஸோ என்ன போடலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம கோர்ஸ் பற்றி போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை ஆச்சு. ஸோ தட் ஐ மேக்கிங் திஸ் வீடியோ போடுவோமே. இது வந்து நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் பற்றி தெரியல, ஒரு சின்ன அவேராக இருக்கட்டுமே, இப்போ வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்னோடய கோர்ஸ் பற்றி போடுறேன். அப்படின்றது அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்றது இன்னொரு ஸ்ட்ரீம்குள்ளே வரும். நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா டாக்டருக்கு அப்புறம் நர்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரீம் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ இதில் வந்து ஒரு 10 to 12 கோர்சஸ் இருக்குது. இப்போ அதில் ஒரு கோர்ஸ் தான் வந்து அனஸ்தீஷியா டெக்னாலஜி. அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்றது வந்து அனஸ்தீஷியா வந்து சர்ஜரி டைமில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றி படிக்கிறது தான் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இது வந்து இந்த 4 years அனஸ்தீஷியா டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களை வந்து அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலில் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அனஸ்தீஷியாலஜிஸ்ட் டாக்டர் கீழே ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, கோர்ஸை பற்றி போயிடலாம். நார்மல் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 4 years கோர்ஸு. 3 years வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். 1 year வந்து ஃபுல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது முடிச்சாதான் உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுப்பாங்க. அனஸ்தீஷியா அப்படின்னா என்னன்னா, அனஸ்தீஷியான்றது வந்து சர்ஜரி டைமில் கொடுக்குற ஒரு ட்ரக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளை வந்து அனர்ஜெசிக் அண்ட் அன்குட் அனஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க. அனர்ஜெசிக்னால் நம்மளுக்கு பெயின் தெரியாமல் பார்த்துக்கும். அனஸ்தெட்டிக்னால் அந்த சர்ஜரி பெயின் தெரியக்கூடாதுன்றதுனால நம்மளை கொஞ்சம் நேரம் அன்கான்ஷியஸில் வச்சுருக்காங்க. இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட் அவங்களோட ரோல் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுலேருந்து பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுலேருந்து அவங்க ரெக்கவர் பண்ணி அவங்க நார்மல் வாழ்க்கை ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து அவங்களோட ரோல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேலரி பேக்கேஜ் எப்படி எதிர்பார்க்கலாம், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா ஒரு 4 to 12 per annum நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட்டுக்கு அப்ராடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் நல்லா ஸ்கில் 2 years நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ராட் போகிற எக்ஸாம்லாம் எழுதிட்டு அப்ராட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப். ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வரோன்னு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செம்மில் வந்து அனட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க, விச் இஸ் வெரி பேசிக். மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி எல்லாம் நீங்கள் செகண்ட் செம்மில் படிப்பீங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்மகாலஜியில் வந்து நீங்கள் ஜென்ரல் ஃபார்மகாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் பேத்தாலஜி படிச்சிருக்கீங்க. இதுலேயே எல்லாமே அப்ளைடு படிப்பீங்க. செகண்ட் இயர் 4th செம்மில் தான் நம்மளுக்கு வந்து அனஸ்தீஷியானா என்ன, பேசிக் பிரின்சிபல்ஸு 1 to கிளினிக்கல் ரொட்டேஷன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். தேர்ட் இயருமே நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. தேர்ட் இயர்லேயுமே நீங்கள் இதை தான் கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகே, நான் இப்போ கோர்ஸ் பற்றி ஒரு ஓவரால் அவுட்லைன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th 50% மேலே இருக்கணும். நீங்கள் நல்லா குட் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் போடலாம். உங்களுக்கு ஒரு 185 மேலே கட்டாக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு 185 மேலே இருக்குன்னா கட் ஆஃப் நீங்கள் தைரியமாக கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணால் நீங்கள் வந்து 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுக்கணும். விச் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கலாம். அவர் வந்து ப்யூர் சயின்ஸு, ஜுவாலஜி தனியாக, பாட்டனி தனியாக படிச்சிருக்கணும். ஆனால் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு ஓவரால் அவுட்லைன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் காமெண்ட்ஸ். வந்து நான் மைக் யூஸ் பண்ணலைங்க, நான் செம் லீவுக்காக வந்து ஊருக்கு வந்துருக்கேன். நான் மைக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் காமெண்ட்ஸ். நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன், இல்லை அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.